now let's say Thomas MRTS go say Thomas MRTS இங்க நாம போல கேட்க போறோம் டிக்கெட் ஒன்று வாங்கியாச்சு டிக்கெட் கம்மிங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு பார்த்தேன் அந்த மாதிரி டிக்கெட் தெரியுதா இப்போ வந்துட்டு கிளம்பிச்சுன்னா ஒன்று வரைக்கும் நான் ஒன்று வீடியோவில் சொல்லுறேன். ஓகே பாய். இப்போ நாங்கள் தாமஸ் எம்ஆர்டிஎஸ் இருக்கோம். இங்கேருந்து நாங்கள் வந்து லைட் ஹவுஸ் மெட்ரோ எம்ஆர்டிஎஸ் போகிறோம். லைட் ஹவுஸாக ட்ரிப்ளிக் என்னன்னு தெரியல. நாங்கள் டிசைட் பண்ணுறோம் எங்கே இறங்கணும்னு. இங்கேருந்து நாங்கள் பீச் போகிறோம். ஸோ இது ஹர்ஷன் பாருங்கள். இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரெயின் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் ஆனோன்னு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். Arshan, are you excited? Are you excited? நம்ம கிளம்புறோம். ட்ரெயின் எடுக்க போறாங்க இந்த நேரத்துல. I am excited guys. Arshan ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காரு. சரி பாப்போம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு தடவை போனோம். இன்னைக்கு போயிட்டு நாங்கள் போகிறோம். ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. ஹார்ன் அடிச்சிட்டாங்க. கிளம்பிச்சு இப்போ ட்ரெயின் எடுக்கிறாங்க தெரியுங்களா? மைல்டாகவும் ஆகுது பாருங்கள். முன்னாடி ஒரு குழந்தை எழுதிட்டுருக்கு. ஹர்ஷன் ட்ரெயின் எடுத்துட்டாங்க. நீ வந்து ரிவ்யூ பார்க்கலாம். இங்கே பாருங்க கேமராமேன் சொல்லிட்டேன் என்ன அங்கே போய் பாருங்கள். ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அழகாக இருக்கு பாருங்கள் ட்ரெயின். பழைய ட்ரெயின் தான். இங்கே கூட பார்க்கலாம். பழங்கி மலை. எல்லா ட்ராக்கும் தெரியும். பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரெயின்லாம் போகுது. சப்பர்பன் ட்ரெயின் அது. நல்ல அருமையான காட்சி இது இந்த இடம். நம்ம சைடில் எம்ஆர்டிஎஸோட ஸ்டேஷன் மெட்ரோவும் பார்க்கலாம். இன்னும் ஒன்றா இருக்கிறது. இப்போ நம்ம வந்து விழுதிவாக்கம் ஆதம்பாக்கம் போகிறோம். ஆதம்பாக்கம் இருக்காது ஸ்டேஷன். இருக்காரு. வரும்போது ஆரம்பாக்கம் ஸ்டேஷன் வந்து ட்ரெயினோட கிராஸ் பண்ணும்போது ஃபைலில் வந்து பாருங்க ஒரு லேக். அழகான ஒரு லேக் இருக்கு இங்க. லேக்கு தண்ணி ஓடை மாதிரி போகுது. அழகான லேக்குங்க. பாருங்க இந்த ஸ்டேஷன் ஆதம்பாக்கம் வந்து நிற்கவே இல்லை. இன்னும் ரெடியானவங்க நிப்பாட்டுவாங்க. ட்ரெயின் நல்லா ஸ்பீட் எடுத்துருச்சுங்க. நல்ல ஸ்பீடாக போகுதுங்க ட்ரெயின்.
ஒரு புது பில்டிங்ஸு கட்டியிருக்காங்க. அழகா ஒரு இருக்கு. அப்போ வந்து கீழே பார்த்தா வந்து மெயின் ரோடாக தெரியுது. இங்கே பார்த்தா ஃபுல்லாக பார்ட்டியாக இருக்கு. புழுதிவாக்கம் ஸ்டேஷன். புழுதிவாக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க்கினும் வந்து கம்ப்ளீட் வேணும்ல. ஸோ அதோட புழுதிவாக்கம் வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஃபினிஷ்னா வந்து பாஸ்டெல்லாம் ஈஸியாக வரலாம். இப்போ ஸ்டேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஸ்டேஷனு. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் ஏறுறாங்க. கம்மி பேர் தான் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து கம்மி பேர் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. இன்னும் மக்கள் ஏற ஆரம்பிப்பாங்க. வேளச்சேரியில் தான் உங்களுக்கு பெரிய ஒரு கூட்டம் ஏறும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ட்ரெயின் கொஞ்சம் காலியாக தான் போகும். வேளச்சேரியிலேருந்து உங்களுக்கு கூட்டம் ஏறும். என்ன ஆக்ஷன் வேளச்சேரியில் ஏறும்ல? ஆமாம், நம்ம வேளச்சேரியில் கூட்டம் வரும் கைஸ். நான் உங்களுக்கு வேளச்சேரி போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் மக்கள் எவ்வளோ பேர் ஏறுவாங்கன்னு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேளச்சேரி போகும்போது எடுக்கலாம். கைஸ் இப்போ வந்து புழுதிவாக்கம் ஸ்டேஷன் கிளம்பிடுச்சு. நாங்கள் வந்து வேளச்சேரி ஸ்டேஷன் போகும்போது நாங்கள் வந்து உங்களுக்கு நிற்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்லீப்பர் பஸ் வந்து சின்ன ரோடுக்காக தான் வரும். ஏன்னா வந்து வீடெல்லாம் வந்து அங்கே இருக்கும். ஏன்னா அங்கே தான் வந்து ஈஸியாக வந்து ஊருக்கு போவாங்க. ஸோ வந்து வேல்ச்சேரி வரும்போது இப்போ வேளச்சேரி ஸ்டேஷன் வரும்போது இதை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிருக்காங்க. ஏன்னா அங்கே ட்ராக்கு கிடைக்கணுன்றதுக்காக. ஏன்னா அங்கேருந்து சில ட்ரெயின்லாம் வந்து பீச்சுக்கு கிளம்புது. அங்கே ட்ராக்கு கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி வேளச்சேரி ஸ்டேஷன் அந்த பிளாட்ஃபார்மில் நிப்பாட்டுவாங்க. அங்கே இந்த வேளச்சேரி பிரிட்ஜு உங்களுக்கு தெரியும். வேளச்சேரி பிரிட்ஜ் பார்த்தா வந்து சென்னை ஹார்பர் பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. பிரிட்ஜ் ரொம்ப ஃபேமஸான பிரிட்ஜுங்க. ஒவ்வொரு டைமும் மழை பெய்யும் போதும் எல்லாரும் காரை தூக்கி இந்த பிரிட்ஜில் தான் பார்க் பண்ணுவாங்க. இருக்கிற அந்த ஐடி க்ரௌடு, இந்த வேளச்சேரி ஓஎம்ஆரில் இருக்கவங்க எல்லாரும், பெருங்குடி இந்த சைடில் இருக்கவங்க, மடிப்பாக்கம், இந்த பிரிட்ஜ் வந்து பல காருகளை சேவ் பண்ணியிருக்கு. இது ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கவர்மெண்ட் எந்த ஆக்ஷனும் எடுக்காது. மக்களுக்காக இது வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மக்கள் அவதிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது தவறு தான் அது பிரிட்ஜில் கார்லாம் விடுறது. ஆனாலும் வந்து கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கிட்டு மக்களுக்கு வழிவிடுது. பாருங்கள் இப்போ தான் நுழையுது. இது முக்கியமான ஜங்ஷன் வேளச்சேரியில். ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா சோழிங்கநல்லூர் போகிற வழி. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வேளச்சேரியோட பஸ் ஸ்டாண்டு. இப்போ வந்து வேளச்சேரி ஸ்டேஷன் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கூட்டம் பார்க்கலாம். பாருங்கள் இப்போ கூட்டத்தை பாருங்கள். தம்பி சொல்கிற மாதிரி எவ்வளோ கூட்டம், எவ்வளோ பேர் வருவாங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்க கூட்டம் வந்துச்சு. கூட்டம்லாம் ஜாஸ்தி. எதுனால தெரியுமா? வேளச்சேரி வீடெலாம் இருக்காங்கல்ல. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஈஸியாக வந்து வேளச்சேரி வந்து சில ட்ரெயின் வந்து ஸ்லோ டவுன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஜங்ஷனுங்க. இது எல்லாத்துக்கும் ஓஎம்ஆர்லேருந்து பெருங்குடி, மடிப்பாக்கம், வேளச்சேரி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஜங்ஷன் அது. அதனால் தான் இங்கே வந்து கூட்டம் இவ்வளோ இருக்குது.
இதுக்கப்புறம் இறங்கும்போது நாங்கள் உங்களுக்கு வீடியோ காட்டுறோம். இதுக்கப்புறம் வழக்கம் போல் ஒரு ட்ரெயின் தான் இது. ஓகே, தம்பி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இவர் தான் இனிமேல் நம்ம நியூ பிளாகர். இவருக்கு நவீன் தான் இன்ஸ்பிரேஷன். நவீன் மாதிரி ஒரு பெரிய பிளாகர் ஆகணும்னு பார்க்குறாரு. பார்ப்போம். படிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாம போன ஒரு வாட்டி வீடியோ போட்டால இதோ வந்து பீச் போட வீடியோ, அந்த வீடியோ தான் வந்து நீ அதை பார்த்து கமெண்ட்ல வந்து கருத்தில் வந்து சொல்லுங்க. அது சரி, ஓகேங்க. சரிங்க, ஓகேங்க, கட் பண்ணுறேன். தாமஸ் மவுண்ட் ட்ரெயின் போகுது. உங்கள் வீடு வந்து தாமஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து தாமஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எம்ஆர்டிஎஸில் போங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்கு. ஏய், இந்த கிரவுண்டில் தான் நாங்கள் கிரிக்கெட் விளாடுவோம்டா. இது ஃபுல்லாக கிரிக்கெட் இடம்டா. இது இங்கே நாங்கள் ஃபுல்லாக கிரிக்கெட் விளாடுவோம். இதெல்லாம் நாங்கள் வந்து 2007-8 டைம்லலாம் அங்கே கிரிக்கெட் விளையாடிருக்கேன். அப்பா, பெரிய கிரவுண்டு இது. நீங்கள் ஒரு காலேஜ் முடிச்சோ பாப்பா ஜோஹில் இருக்கும்போது. சரி, ஓகே, பாருங்க. இதுதான் டைடல் பார்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்திரா நகர் ஸ்டேஷன் வந்து தாண்டிக்கோ. இப்போ வந்து யூடன் பிரிட்ஜ் வந்து கிராஸ் பண்ணிட்டு அதுப்போ வந்து மத்திய கலாச்சாரம் இப்போ பார்த்தீங்கன்னா மதுக்க கலாஷ் பிரிட்ஜ் வந்துச்சு. கீழே பாருங்க. இங்கே பார்த்தா மதுக்க கலாஷ் பிரிட்ஜ். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவசரமாக வந்து ஸ்டேஷன் வந்துச்சு. இது வந்து கஸ்தூர்பா நகர் ஸ்டேஷன். இது வந்து கஸ்தூர்பா நகர் ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மத்திய கலாஷ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா காசு பண்ண இந்த காலமேச்சு. இப்போ வந்து மத்திய கலாஷ் பிரிட்ஜ் ஒன்று டர்னிங்கில் வரும். பார்த்தீங்கன்னா மத்திய கலாஷ் பிரிட்ஜ் வந்து டர்னிங் இருக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு வாட்டி வந்து சேப்பாக்கம் ஸ்டேடியமில் வந்து ஸ்லோ வெயிட் பண்ணு. வந்து கீழே விழுந்துடாது. வெயிட் பண்ணுறா. இரு நாம போன ஃபைனலியா லைட் ஆஃப் வந்து ட்ரெயின் போயிட்டோம்டாரா. ட்ரெயின் போயிட்டோம். முன்னாடி போ. கையில் ஆல்ரெடி ஒரு இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வராங்க. அப்போ நீங்கள் வந்து சேஃப் ஜாலியாக கைஸ். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீச் போகிறோம். பீச்சில் வந்து பீச் ஆல்ரெடி பேக்லாம் ஒரு வாங்கிட்டோம். இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு வந்து 900 meters தான் வாக் பண்ணோம். இப்போ வந்து அப்பா வந்து பேசுவாங்க. போய் டைட்டானிக் ஃபாஸ்ட் ஃபுட்டில் போயிட்டு ஒரு சில்லி பீஃப் சாப்பிட்டு, ஏய் நம்ம அஷன் எஸ்கலேட்டர் பார்த்தோன்னு வேர்டு கைஸ். நாம் பார்த்தீங்கன்னா
ஒரு வேலை செய்ய ட்ரெயின் போகுது. நான் அப்போ தான் பார்த்தேன் வேலை செய்ய ட்ரெயின் போகுது. இப்போ தான் வந்து வேலை செய்ய இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குதிரைலாம் இங்கே தான் இருக்கும். மெரினா பீச்சில் வந்து நீங்கள் வந்து குதிரை சவாரி போகிறதுலாம் இங்கே தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த குதிரை ரொம்ப ஒல்லியாக பாவமாக இருக்குது. சாப்பாடே போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் குதிரை சவாரி போனால் தான் அதுக்கெலாம் சாப்பாடு ஒழுங்காக கிடைக்கும். கடைசியாக அர்ஷன் ஒரு தடவை போனார். இந்த குதிரை பாருங்கள், கொஞ்சம் குள்ளமாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் நல்லா இங்கே ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருதுங்க. குதிரை யூரின் ஸ்மெல்லு இந்த மாதிரி வருது. இங்கே ஒரு குதிரை இருக்குது பாருங்கள், கருப்பு குதிரை, இடாத கருப்பு குதிரை மாதிரி இருக்குது. எல்லாமே லைட்டு போடாமல் ஒருத்தர் வண்டி ஓட்டுறாரு, ரொம்ப ஆபத்தானது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரெட் லைட்டு சரி பண்ணிக்கோங்க. அதுவும் வேகமாக போகாதீங்க. சின்ன சின்ன ரோட்டில், அதுவும் பொதுமக்கள் வர்ற வழி இது ட்ரெயின்லேருந்து. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 குதிரை இருக்குது அழகாக, வெள்ளை குதிரைகள். சாப்பாடை பார்த்தீங்கன்னா அதுக்கு வாயிலே கட்டிட்டாங்க. எந்நேரம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அது கவலையே கிடையாது. அதுக்கு என்ன வாழ்க்கை. நீ எங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதை பாருங்கள், அது எவ்வளோ ஒரு ஸ்பூனை கூட பிடிச்சிட்டு சாப்பிட்ணும். ஆனால் இது பாருங்கள், ஸ்பூன் ஃபீடிங்னு வாங்க. இது வந்து பேக் ஃபீடிங். ஸ்பூன் ஃபீடிங்னா ஸ்பூன் எடுத்து வாயில் ஊட்டுறது. அந்த ஸ்பூனை கூட பிடிக்க தேவையில்லை, வாயில் அசை போட்டால் போதும், சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும். ஒரு வாட்டி வந்து நாய்க்கு பண்ணா வந்து தலையோட வந்து வலிக்கும். இது ஆட்டோ நிறைய வருது. இன்னைக்கு அவ்வளோவா ஸ்மெல் இல்லை கைஸ். அன்னைக்கு ஒரு நாள் பயங்கர ஸ்மெல்லாக இருந்தது, குதிரை ஸ்மெல்லு. இப்போது அந்தளவுக்கு இல்லை. இப்போ இந்த மீன் மார்க்கெட்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். இப்போ கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. போன தடவை ரொம்ப இருட்டாக இருந்தது. இப்போ கொஞ்சம் லைட்லாம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போட்ட வீடியோவை பார்த்து தான் கவர்மெண்ட் உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் ப்ரைவேட்டாக தான் வச்சுருக்கோம் வீடியோவை. எப்படி பார்த்தாங்கன்னு தெரில. ஒருவேளை கூகுள்லேருந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்களோ, பார்ப்போம். கூட்டம்லாம் இருக்காங்க. கூட்டம் இந்த பாருங்கள், இந்த ஊர் பேர் பாருங்கள், சிந்தனை சிற்பி சிங்காரவேலு நகரம், நடுக்குப்பம். அஷனா மீன் வாங்கிட்டு போயிடலாமா நாளைக்கு? வேண்டாம், மீன் வந்து நாளைக்கு வந்து சங்கரா மீன் வாங்கலாம். சங்கரா மீனுக்கு லேட் ஆகும். நாளைக்கு நான் வந்து ஷீலா மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் காலையில். வாங்கலாம். நாங்கள் மெரினா பீச் ரோடை கிராஸ் பண்ணால் மெரினா பீச்சு அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழகாக மூணு வந்து அழகாக நிற்கிது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வா வா கிராஸ் பண்ணிடலாம் வா. அஷன் இப்போ இருடா வந்தாச்சு, கிராஸ் பண்ணியாச்சு. எப்பயுமே இந்த ஜீப்ரா கிராஸில் தான் பண்ணோம் அஷன். மெட்ரோ கட்டிகிட்டு இருக்காங்க கைஸ். இந்த மெட்ரோ தான் வந்து கட்டி முடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் வடபழனி இல்லாட்டி அசோக் நகர்லேருந்து ஏறி நேராக பீச் வந்துடுவோம். பீச் வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பிடுவோம். என்ன ஹர்ஷன்? இப்போ வந்து அம்மாவோட வலை எதுக்காக வளர்தம்மா, இது வந்து வாக் பண்ண போல அவங்க முடியல. ஸோ அதுக்கு பிறகு போட்டாமல் வந்து வாழ்ந்துக்கணும். இப்போ அவங்களுக்கு வந்து அம்மா வரல. அவங்களுக்கு வந்து எப்பயுமே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கிறது தான் பிடிக்கும். பாருங்க, நேராக வந்த உடனே டைட்டானிக் ஃபாஸ்ட் ஃபுட்டு. இன்னைக்கு கொஞ்சம் கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் டைட்டானிக் ஃபாஸ்ட். அன்னைக்கு
கொஞ்சம் சீக்கிரம் வந்ததால கொஞ்சம் கூட்டமாக இருக்கு. அஸ்வின் பாரு, இதை மெரினா நாகராஜ் குல்ஃபி நம்ம கேக் நகரில் இருக்குல்ல. முன்னாடி போ, முன்னாடி போ. இந்த நாகராஜ் குல்ஃபி வந்து பயங்கர ஃபேமஸ் நினைக்கிறேன். கேக் நகர்லேயும் இருக்குது. இங்கே பயங்கர கூட்டமாக இருக்குது. மேலே ஏறியா? ஏறியா? ஏறி 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 மேலே ஏறு. ஓ இப்படி வாடா. சொல்லு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை பற்றி சொல்லு. ஸோ அந்த டைட்டானிக் ஃபாஸ்ட் ஃபுட் தான் அந்த லேட்டாக வந்தால் வந்து கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அப்போ சீக்கிரமாக வந்தால் காமியாச்சு. நீங்கள் வாங்க. நாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சில்லி பீஃப் வந்து ஸோ இப்போ பார்த்துக்கலாம். நான் கூட வீக்கில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு பேர நான் வந்து ஸ்வீட் வாங்கலாம். கைஸ், இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ சில்லி பீஃப் வந்து டைட்டானிக் ஃபாஸ்ட் ஃபுட்டில் வாங்கிட்டோம். இப்போ நாங்கள் நேராக லாஸ்ட் டைம் உட்காந்த மாதிரி பீச் பக்கத்தில் போயிட்டு பாயை விரிச்சிட்டு அழகாக உட்காந்துட்டு அந்த 3 நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பீச்சு பக்கத்தில் அழகாக வந்து நாங்கள் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு. அஸ்வினுக்கு எதுவும் வாங்கலை, அவர் ஏற்கனவே ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரு. அதனால் லாஸ்ட் டைமு பொட்டேட்டோ சிப்ஸு ரோல் வாங்கினார். அது எனக்கு எந்த ஆயிலில் பண்ணுறாங்கன்னு தெரியல, சரியில்லை. அதனால் வந்து அவருக்கு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன், சாப்பிடக்கூடாதுன்றதுனால வாங்கலை. இப்போ நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு நாங்கள் ஒரு கரெக்டாக ஒரு 10 மணிக்கு கிளம்பலான்னு இருக்கோம். அது வரைக்கும் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம் நாங்கள். ஓகே அஸ்வின்? என்ன அஸ்வின், ஓகேங்களா? ஓகே. ஆனால் வந்து ரிட்டர்ன் போதுக்கு வந்து ஏந்த பஸ்ஸில் போகிறோம் நம்ம. இவர் வந்து பார்க் ஸ்டேஷன் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாரு. பார்ப்போம், லாஸ்ட்டு 10 மணிக்குன்னு தெரில. நாங்கள் இங்கேருந்து ஒரு 10:15 கிளம்பலான்னு இருக்கோம். கரெக்டாக இருக்கும். இப்போ மணி வந்து 9 ஆகுது. கரெக்டாக ஒரு 1.25 மணி நேரம் இங்கே இருந்துட்டு கிளம்பி சென்ட்ரலில் போய்ட்டு நாங்கள் பஸ்ஸு பிடிச்சி கேகே நகருக்கு டேரெக்டாக 17D பஸ் இருக்குது. அது அங்கேருந்து நாங்கள் பழமுதிர் போயிட்டு நாங்கள் இறங்கி நடந்து வீட்டுக்கே போகலாம். ஆனால் நாங்கள் வந்து பைக்கை வந்து நாங்கள் அசோக் நகர் ஸ்டேஷனில் விட்டுருக்கோம். அதனால் நாங்கள் அசோக் நகரில் இறங்கிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். ஓகே கைஸ், நாங்கள் பீச் போயிட்டு சொல்கிறோம். இப்போ நாங்கள் பீச் சாப்பிட போகிறோம். அஸ்வின் தான் கேமராமேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாப்பா இங்கே எப்படி வந்து பீஃப் சாப்பிடுங்க பாப்பா இங்கே சாப்பிட போகிறான். பாரு. சரி ஓகே, அதில் அவனை பீச்சை காட்டு. பீச் காட்டு, அங்கே காட்டு. பீச் காட்டுறா. இங்கே பாருங்க, அழகா சில்லி பீஃப் தோண்ட சாப்பிடுது. ஆடு மாடு மாதிரி இருக்காங்க. சூடாக இருக்குங்க சில்லி பீஃபு. காரமாக இருக்குது. கலர் பவுடர்லாம் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கடி சாப்பிட்றதுக்கு கூடாது, என்னையோட சாப்பிட்லாம்.
கைஸ் நாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பீச்சில் வந்து இன்னொன்று சாப்பிட்றாங்க. இன்னொன்று சாப்பிட்டு முடிச்சு உடனே தான் வந்து கிளம்ப போகிறோம். நாம் வந்து பீச்சை கிளம்ப போகிறோம். இப்போ சொல்லுவாங்க ஆட்டு முடிச்சிட்டேங்க கைஸ். ஆட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு 10:15 கிளம்புவோங்க. 10:15 இங்கேருந்து பார்க் ஸ்டேஷன் இறங்கிட்டு அங்கே வந்து பஸ்ஸில் போக போகிறோம். ஸோ கைஸ் நீங்கள் வந்து பீச்சுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீடு வந்து ஈக்காத்தாங்களே ஈக்கனா நீங்கள் வந்து ஈக்காத்தாங்க மெட்ரோ பிடிச்சி நேரம் சாந்தோமஸ் ஐயா இறங்கிட்டு சாந்தோமஸில் போயிட்டு நீ நேரம் வந்து லைட் ஹவுஸில் இறங்கிட்டு நீங்கள் வந்து பீச் போகலாம். அதுக்கப்புறம் வந்து மெட்ரோ வந்து ஓப்பன் ஆச்சு. நீங்கள் வந்து நாடு கட்டு தேவையில்ல நீங்கள் வந்து திங்கிற ஐட்டம்லாம் கொண்டு வந்து இங்கேயே வந்து சாப்பிடலாம். ஆமாம் கைஸ், நீங்கள் வரும்போது நீங்களே வந்து கையில் சாப்பிட்ற ஐட்டம்லாம் கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்லாம். இங்கே கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றதோட நீங்கள் கொண்டு வரது தான் பெஸ்ட்டு. திருப்பி மண்ணை போட்டுகிட்டே இருக்காரு அவர், சொல் பேச்சு கேட்க மாட்டுறாரு. சென்னையில் இருக்கிறதுலே ஒரு நம்பர் 1 பெஸ்ட்டு விஷயம் பீச் தாங்க. ஸோ அப்போது கைஸ் உன்னோட வண்டி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரெயினில் வரலாம். ட்ரெயின் தான் பெஸ்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் வந்து கமெண்ட்டை சொல்லலாம் வந்து நீங்கள் வந்து யானை வந்திருக்கா. நாங்கள் இப்போ ஒரு வாட்டி வீடியோ போட நீங்கள் கமெண்ட் பண்ண நான் ஒரு வீடியோ பார்த்தா கமெண்டே பண்ண மாட்டாங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ கைஸ் ட்ரெயினில் வரதாங்க பெஸ்ட்டு. டயர்டே இல்லைங்க, ட்ராவல் டயர்டே இல்லைங்க. நீங்கள் பஸ்ஸில் கார்லேயும் வந்தீங்கன்னா கூட ஒரு ட்ராவல் டயர்ட் இருக்கும், சுத்தமாக கிடையாது. நேரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சில்லி பீஃப் வந்து சாப்பிட்டு முடிக்க போகிறாங்க. அதுக்கும் வந்து சில்லி பீஃப் வந்து சாப்பிட்டு முடிச்சு உடனே அதுக்கு வந்து பீச்சில் வந்து காலை நடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து காலை வந்து அடிக்காமல் வந்துச்சு. அதுக்கு நம்ம வந்து கிளம்போம் நம்ம. ஓகே, இன்னும் சில பீஸ்லாம் இருக்குது ப்ளஸ் காலியாக மாட்டேங்குது, நிறைய வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ பார்த்தா கடை ஓப்பனே இருக்கும். ஆனால் வந்து கடை வந்து க்ளோஸாக இருந்துச்சு. நான் பிளான் வந்து வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து ட்ரை பண்ணாதான் தான் வந்து சூப்பர். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, வரும்போது தண்ணி பாட்டில் கொண்டு வந்துடுங்க. இல்லாட்டி கடையில் 2 தண்ணி பாட்டில் வாங்கிக்கோங்க. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 30 ரூபா சொல்கிறாங்க ஒரு பாட்டில். எடுக்க வந்துகிட்டே இருக்குங்க, நல்லாவும் இருக்குது. இன்றைக்கி எப்பயுமே பழசாக இருக்கும், இன்றைக்கி ரொம்ப புதுசாக போட்டிருக்காங்க. சரி, ஆரஞ்சு வந்து எங்கே இருக்கோ? ஆரஞ்சு அஷன் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ஆரஞ்சு சாப்பிட போகிறாரு. எனக்கு ஆரஞ்சு வேண்டாடி, உனக்கு தான் ஆரஞ்சு. நாங்கள் ஒரு 2 ஆரஞ்சு கொண்டு வந்துருக்கோம். இவர் எப்பயுமே ஆரஞ்சு ஜூஸாக சாப்பிடுவார். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆரஞ்சு சாப்பிட போகிறாரு ஃபுல்லாக.
பாருங்கள். இல்லையே நான் வந்து சாப்பிடல. ஆரஞ்சு வந்து ஃப்ரூட்டோடு சாப்பிட்ணும், ஏன்னா அதில் வந்து ஃபைபர் இருக்குது. ஓகே, ஃபைபர் தான் முக்கியம். ஓகே, சாப்பிட்டாச்சு கைஸ். கை கழுவணும். இந்த மாதிரி நீங்கள் குப்பையை வந்து கரெக்டாக பறக்க விடாமல் மெரினா பீச்சில் இருக்க குப்பை தொட்டியில் போட்டிங்கன்னா நம்ம பீச்சை அழகாக நம்ம வந்து சுத்தமாக பார்த்துக்கலாம். நிறைய பேர் பண்ணுறதில்ல, அங்கங்கே பறக்க விட்ருவாங்க பிளாஸ்டிக் பேப்பரை. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பாட்டில் இருக்குது போட்டிருக்குங்க. நம்ம சோம்பேத்தனம் படாமல் பக்கத்தில் கொஞ்சம் போடுறதுல என்ன குறைச்சல் தெரியல மக்களுக்கு. சில மக்களுக்கு நம்ம பீச்சை நம்ம தான் சுத்தமாக பார்த்துக்கணும். ஓகே அஷன், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பீச்சில் போய் விளையாடலாம். ஆஹா, என்ன ஒரு சுகம். கொஞ்ச நேரம் சாப்பிட்டு அப்படியே பார்த்து நிலத்தில் படுத்து பக்கத்தில் பீச்சு, மேலே ஆகாயம், நிலா, நல்ல ஒரு இயற்கையான ஒரு இடத்துல படுத்து நல்ல ஒரு சுகம்ப்பா. நல்ல ஒரு பரபரப்பான ஒரு வாழ்க்கையில் இருந்துட்டு கண்டு கொண்டு லைஃப்பில் இருந்துட்டு 4 சைக்கிள் இருந்துட்டு இப்படி வந்து எல்லாத்தையும் விட்டு இப்படி வந்து படுத்து கொஞ்ச நேரம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுகமான காற்று. இதோட ஒரு லைஃப்பில் வேறு என்ன வேணும் சொல்லுங்க. ஆஹா, அனுபவிக்கிறவங்களாக தெரியும் இதோட சுகம். மனிதனுக்கும் உள்ள உறவு இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். சிட்டியில் வந்து மனுஷன் வந்து ஃபுல்லாக கண்டமாக கட்டி ஏதோ ஒரு மேஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டான் வாழ்க்கையை. அதுலேருந்து விடுபட்டு இயற்கையோடு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் வந்து இந்த மாதிரி ஒரு பீச்சு, காடு, மலைகள், இந்த மாதிரி இடங்கள் தான். இதெல்லாம் அப்பப்போ நேச்சரோட கனெக்ட் ஆகிருக்கணும். நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து 24 மணி நேரமும் ஓடிட்டு இருந்தோம். சில நாள் வந்து இயற்கையோட ஒரு உண்மையான ஒரு பூமியை நம்ம வந்து அதோட உறவு நம்மளோட லேட் ஆகிட்டு நம்மளாம் புதுசாக தான் இப்போ பிறந்து வளர்ந்தோம். ஸோ அதோட கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி லேட்டாக வருது. ஓகேங்க, அப்படியே கொஞ்சம் பீச்சை காட்டு. So guys, அப்பா சொல் பேச்சு கேட்டேன். நீங்கள் ஒன்று கமெண்ட் சொல்லுங்க. இப்போ நான் வந்து பீச்சை காட்ட போனேன். இங்கே பாருங்க, இங்கே பாரு, அழகாக இருக்குது பீச்சு. இங்கே பார்த்தா அங்கே தான் போகிறாங்க. இங்கே பார்த்தா கடையெல்லாம் வந்து ஓப்பன்னு, ஆன்சைட் மட்டும்தான் கடையெல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த சைட்லாம் பேட்ச்லாம் உட்காராங்க. ஸோ அதெல்லாம் இல்லை, அங்கெல்லாம் குழந்தையா சேர்ந்து விளையாடாங்க. ஸோ அப்போது அப்பா வந்து ஆடுவாங்க. ஸோ நாங்கள் நிலா காட்டேன். பாருங்க, அழகான நிலா. நீங்கள் வந்து பீச்சுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ண 3 பார்க்கலாம். அங்கே அதுக்கு வந்து இஷ்யூ டைமா இல்லை யானை டைமா இருக்குது டைமா வாட்டையாடும் வந்து பீச்சு உட்காந்து விளையாடுறாங்க. அது வந்து காமெடி ஜோக்கு விளையாடுறாங்க. இதெல்லாம் என்ன அங்கே பாரு. கைஸ், நீங்கள் வந்து சேஃபாக வந்து டிஸ்டன்ஸில் வந்து வந்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப பக்கத்தில் போனால் வந்து எல்லாமே வந்து இதமாகிடும். நீங்கள் வந்து சேஃபாக டிஸ்டன்ஸ்லாம் வந்து வரும். நீங்கள் வந்து சேஃபாக பார்க்கணும். ஓகே, நீங்கள் நான் சொன்னேன். ஏதாவது வந்து போனாடி அந்த லைட் ஹவுஸ் மெட்ரோவில் வந்து ஓடி வந்து ஏறாங்களா. ஸோ நீங்கள் வந்து அவசரப்படாமல் வந்து இங்கே ஏறலாம். ஓகே, நீங்கள் வந்து சேஃப் ஜேர்னி. நீங்கள் அவசரமாக வந்து வீட்டுக்கு போகலாம்.
அதெல்லாம் இருக்காது. நீங்களோட சேஃபாக உன் ஜேர்னி வச்சுக்கோ. இப்போ நீங்கள் கமெண்ட்டில் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலாம் நீ. ஓகே கைஸ், நாங்கள் இப்போ வந்து பீச்சில் போய் விளையாட போகிறோம். ஜாலியாக ஓடுறாரு. ஏய், பயமுறுத்துறான். காது கிட்ட வந்து கத்திட்டு போறான். பயந்துட்டேன். இது ஒரு பெரிய ஆளுங்க. பௌர்ணமி மாதிரி இருக்குது. 2 நாள் மட்டும் தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் அலை கொஞ்சம் பெருசாகவே வருது. எங்கள் அப்பாலாம் விடமாட்டார் அர்ஷனை. அவருக்கு அலைனா ரொம்ப பயம், இழுத்துட்டு போய்டும் சொல்லுவார். நான் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவேன். அவசரத்தில் வந்தேன். இதுக்காக கொண்டு ஈரமாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ என்னடா இது கால் ஈரமாக இருக்கு. கைஸ், பெரிய ஆளை நனைஞ்சிடுச்சு ஃபுல்லா. எதிர்பார்க்கலங்க. பெரிய ஆளை வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் வரைக்கும் நனைஞ்சிடுச்சுங்க. திடீர்னு பெரிய ஆளை வந்துருச்சுங்க. கால் வைக்கிற இடம்லாம் பள்ளமாயிட்டு போகுது. இங்க பாரு, அப்பா மாதிரி கால் அப்பா கால். அடுத்து ஒரு அலை வருது. Sayang பாரு அப்பா, அப்பா அங்க பாரு அப்பா. ஹாய். ஐயோ இப்போ பாத்தாலும் எவ்வளோ அழகா ஜாலியாக விளையாடுறாரு பாருங்க. அலை பயங்கரமாக வருதுங்க. பௌர்ணமினால பயங்கரமாக வருது. அஷன் இங்கே பாரு. அஷன் போதும், ரொம்ப இறங்க வேணாம். முன்னாடி வா, அப்படி வா, அப்படி வா. ரொம்ப இறங்க வேணாம் அஷன். அலை கொஞ்சம் பெருசாக வருது. வா 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 வா. வேணாம் வேணாம் வேணாம், போதும். அலை கொஞ்சம் பெருசாக வருது. அஷன் பாரு, அஷன் பாரு, பாரு அஷன் பாரு. விளையாடி முடிச்சாச்சு. அஷன் வந்து துடைக்கிறாரு. இது என்ன தெரியல, டவலா என்ன எதை வச்சு துடைக்கிறாருன்னு தெரியல. என்ன எதை வச்சு துடைக்கிற? துணி அம்மா கிட்ட டவல் நெக்ஸ்ட் டைம் டவல் வாங்கி வந்துடலாம். சரி அஷன், நான் கிளம்பலாமா? கிளம்பலாம். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பினா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஈஸியாக பஸ்ஸு
ட்ரெயின் எல்லாம் கிடைக்கும். டேய் நம்ம வந்து ட்ரெயினில் போயிட்டு கோடம்பாக்கம் இறங்கிட்டு அங்கேருந்து மீனாட்சி காலேஜ் பஸ் ஸ்டாப் இருக்குது. மீனாட்சி காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் அங்கே பஸ் ஏறி நம்ம அசோக் நகர் இறங்கலாம். ஓகே ஓகேடா, ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு. புரியுதா? அப்பா உன்னை கூப்பிட்டு போகிறேன். கோடம்பாக்கம் டு அசோக் நகர். ஓகேவா? அதுதான் பெஸ்ட்டு. மீனாட்சி காலேஜ் பஸ் ஸ்டாப்பு. ஓகே, கோடம்பாக்கம் இறங்கிட்டு போயிடலாம். ஓகே, ஏன்டா மண்ணை போடுற? சரி ஓகே ஓகே ரைட், கிளம்புமா? ஒரு காலை கழுவுறதுக்கு பதிலாக மண்ணை போட்டு ஈரத்தை ட்ரை பண்ணுறாரு. இந்த டெக்னிக் அவரே கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன ஹர்ஷன், உனக்கு யார் சொல்லி கொடுத்தா இது? நடக்கும்போது இந்த மண்ணும் உதிர்ந்துடும். எப்படிலாம் யோசிக்கிறாரு பாருங்க. சரி ஓகே ஹர்ஷன், பேக் பண்ணலாமா? கரெக்டாக இருக்கும் ஹர்ஷன். அப்புறம் பஸ் கிடைக்காது நம்மளுக்கு. அப்பாவோட ஷர்ட்டு தான் வந்து கடைசியாக உடைக்கிறதுக்கு. ஆமாம் 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 ரைட். சரிப்பா, வந்து இப்படி நம்ம பேக் பண்ணலாம். நல்லா அருமையாக இருந்ததுங்க. போன சாட்டர்டே வந்தோம், இந்த சாட்டர்டேவும் வந்திருக்கோம். ஒரு சாட்டர்டே வந்து ஐபிஎல் மேட்ச் ஆடி இருக்க வழக்கம்னா வந்து இந்தியா விஎஸ் கோல்கட்டா நைட் ரைடர்ஸ் தான் வந்து வழக்கம்னா வந்து வீடியோ போட்டு காட்டேன். சரி ஓகேங்க, இப்போ நாங்கள் கட் பண்ணுறோம். எல்லாம் பேக் பண்ண வேண்டியிருக்கு. 2 பேரும் சேர்ந்து செய்யணும். சரிங்க எப்படி இருந்துச்சு? நாம் இப்போ பார்த்தீங்கன்னா பீச்சுன்னு கிளம்பி ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து அப்பா தான் சொன்னாங்க. ஸோ நாம் இப்போ வந்து திருப்பி வந்து லைட் ஹவுஸ் மெட்ரோ வந்து கிளம்பி அதுக்கு வந்து நாம் போனோம் பஸ்ஸு பிடிச்சி நாம் போனோம் அசோக் நகர் மெட்ரோ பிடிச்சி அதுக்கு நான் வண்டி எடுத்து கிளம்போம். நம்ம வாங்க நாங்கள் பீச்சில் கிளம்புறோம். மண்ணெல்லாம் நிறைய ஊட்டியிருந்தது, எல்லாத்தையும் தட்டி விட்டு இப்போ பேக் பண்ணிவிட்டு நேராக திருப்பி நாங்கள் லைட் ஹவுஸ் மெட்ரோக்கு எம்ஆர்டிஎஸ்க்கு போகிறோம். அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி நாங்கள் பார்க் ஸ்டேஷன் இறங்கிட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிக்கலாமா இல்லை பஸ்ஸு பிடிக்கலாமான்னு யோசிப்போம், பார்க்கலாம். என்னோடய பிளான் என்ன, திருப்பி அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சிட்டு கோடம்பாக்கம் இறங்கிட்டு மீனாட்சி காலேஜ்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி அசோக் நகர் இறங்கிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லாட்டி டேரெக்டாக கூட 17D அங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து பிடிச்சிட்டு போயிடலாம். சரி ஓகே. ஆனால் நம்ம என்ன நினச்சாலும் ஹர்ஷன் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்குது. அவர் என்ன டிசைட் பண்ணுறாருன்னு பார்ப்போம். கைஸ், இப்போ நாங்கள் மெரினா நாகராஜ் குல்ஃபி கேக்க நகர்லேயும் பிரான்ச் இருக்குது. நாங்கள் முக்கியமான ஹெட் ஆஃபீஸே இதுதான், இந்த தள்ளு வண்டி தான். இவங்கக்கிட்ட நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். மெரினா நாகராஜ் குல்ஃபி வாங்க சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஹெட் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு. சார் ஒரு குல்ஃபி வேணும், இருக்குங்களா? தாங்க சாப்பிட்றதுக்கு தாங்க. கேக்க நகரில் ஒரு இடம் இருக்குல்ல உங்களுக்கு? ஆமாம் சார். ஓகே, இதான் ஃபஸ்ட் ஆரம்பிச்சிங்களா? எது குல்ஃபிங்களா? எங்கே நானா? ஆமாம் சார், 46 வருஷம் சார். ஃபஸ்ட்டு உனக்கு வேணுமா? சாக்லேட் ஒன்று பார்சல். சரி ஓகே, பாருங்கள் இதுதான் அந்த இது நாகராஜ் குல்ஃபி. இப்போ பாருங்கள், ஒரு விற்கிறார் பாருங்கள். அதுதான் மெரினா நாகராஜ் கோட் சூட்டு போட்டு இருக்கார் பாருங்கள். அவர் தான் அது 50 வருஷமாக வச்சுருக்காரான் கடை. இவருக்கு வந்து கடை வந்து கேகே நகரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் நடக்கிற தூரத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது. அது மாதிரி எத்தனை பிரான்ச் எங்கே இருக்குதுன்னு தெரில. ஆனால் அவர் இன்னும் வந்து எளிமையாக வந்து குல்ஃபி விற்றுட்ருக்கார் மக்களுக்கு. யூ வாண்ட் டு செல் ஹாப்பினஸ், செல் ஐஸ்கிரீம்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஹாப்பினஸை மக்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்காரு 50 வருஷமாக. இந்த மாதிரி பீப்புள் தாங்க இன்ஸ்பிரேஷன்.
சரி நாங்கள் போயிடுறோம். நாம போன லைட் ஹவுஸ் ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து ஒரு ரோடு இருக்கு, அங்கே தான் வந்து எம்ஆர்டிஎஸ் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஜீபா கிராசிங் இருக்குது. ஜீபா கிராசிங்காக கிராஸ் பண்ணால் அந்த ரோடுக்கு போகலாம். ஸோ இப்போ கைஸ் ஸ்டேஷனை பார்த்துக்கலாம். கைஸ் இப்போ நாங்கள் ரோடு கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க முடியாது, கட் பண்ணிடுறோம். அஷான் வெயிட் பண்ணு. அருமையான குல்ஃபிங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. 9 வருஷமாக ஒரு ப்ராடக்ட்டு மக்கள் வந்து வாங்குறாங்கன்னா உண்மையிலே அந்த ப்ராடக்ட்டு, இந்த சர்வீஸு, ட்ரஸ்ட்டு உண்மையிலே வாங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். வந்து மெரினா நாகராஜ் குல்ஃபி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டேஷன் வாசல் லைட் ஹவுஸ் ஒரே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா புக் பண்ணல. இப்போ நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வருதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சென்னை பீச் ட்ரெயின் வருது. நீங்கள் வந்து அவசரப்பட்டா போயிடுச்சு, போங்க. நம்ம ஏற வேண்டிய ட்ரெயின் அது போயிடுச்சு. இப்போ அடுத்த ட்ரெயினில் தான் நம்ம போக வேண்டியிருக்கோம். நாங்கள் ஏற வேண்டிய ட்ரெயின் அது பீச் போகிற ட்ரெயின். பீச் ட்ரெயினா இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு. என்ன ஒன்றே மிஸ் ஆயிடுச்சு தெரியுமா? நாங்கள் அங்கே போய் ப்ளாக் பண்ணும்போது தான் மிஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை குல்ஃபி சாப்பிடாம தான் நம்ம ட்ரெயினை பிடிச்சிருப்போம் கைஸ். இங்கே குல்ஃபி வாங்கினதால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ட்ரெயின் வந்து வந்துச்சுன்னா நம்ம வந்து பாஸ் வரும், இல்லைன்னா நம்ம வந்து நம்ம வந்து என்னோட பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸ்டேஷனை பார்த்துக்கலாம். கைஸ் நாங்கள் வந்து ஸ்டேஷன் அடுத்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 11 o'clock தான். இப்போ நாங்கள் 10:30க்குலாம் வந்துட்டோம். இப்போ 11 o'clock இங்கே ட்ரெயினை பிடிச்சி அங்கேருந்து பார்க் ஸ்டேஷன்லேயும் ட்ரெயின் க்ளோஸ் பண்ணுறாங்க. அவங்க வரத்துக்கு அங்கேயும் லேட் ஆகும். நாங்கள் வந்து போக முடியாது. அதனால் நாங்கள் திருப்பி இந்த சென்ட் தாமஸ்க்கு வந்து 10:40க்கு ஒன்று வருதான். அதில் நாங்கள் இப்போ நான் டிக்கெட் வாங்கிட்டோம். ஸோ டிக்கெட் வாங்கிட்டு இப்போ நாங்கள் சென்ட் தாமஸ்க்கு 11 o'clock போய்டுவோம்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு மெட்ரோ பிடிச்சி போயிடுவோம். இதுதான் எங்கள் பிளானு. ஸோ பஸ்ஸில் இன்றைக்கி போக முடியாது. இன்னொரு நாள் நாங்கள் அடிக்கடி வருவோம். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கி நாங்கள் வந்து வந்த வழியே வந்து திருப்பி போயிட்டு திருப்பி நாங்கள் போகிறோம். ஓகே கைஸ், பாருங்கள் ட்ரெயின் வரப்போகுது. யாருமே இல்லை ஸ்டேஷனில். இங்கே தான் வரப்போகுது. ஸ்டேஷனில் சில பேர் கொஞ்சம் காத்திருக்காங்க. ஆப்போசிட்டுக்காக இதில் வந்து யாருமே கிடையாது. ஏன்னா இது ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் ட்ரெயின், கடைசி ட்ரெயின். ஒருத்தர் மட்டும் உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்காரு. நானும் அஸ்வின் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து 10:15க்கு நாங்கள் வந்து ட்ரெயினை பிடிக்கிறோம். அதுதான் கடைசி ட்ரெயின். அந்த மெரினா நாகராஜ் குல்ஃபி சாப்பிடாம தான் நாங்கள் வந்திருப்போம் கைஸ். அந்த ட்ரெயினை பிடிச்சிருப்போம். இது வந்து லைட் ஹவுஸ் டு சென்ட் தாமஸ் மவுண்ட் டிக்கெட்டு. இங்கே பாருங்க, லைட் ஹவுஸ் இங்கே போட்டிருக்கு, சென்ட் தாமஸ் இங்கே போட்டிருக்கு. ஒவ்வொருத்தர் இங்கிலீஷ் போட்டுருக்கு, தமிழ் போட்டிருக்கு. இப்போ தான் ஒரு ட்ரெயின் வரும். கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக வந்து சாப்பாங்க. ட்ரெயின் டைமிங்கை பார்த்து வாங்க. ஓகே, நீங்கள் ட்ரெயின் மிஸ் பண்ணால் உங்கள் டிக்கெட் வந்து வேஸ்ட்டு. நீங்கள் வந்து கைஸ், நீங்கள் வந்து ரிட்டர்ன் போகும்போது சென்ட் தாமஸ் வந்தீங்கன்னா இங்கே வந்து 10:40க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஓகேங்களா? 10:40 ட்ரெயினை பிடிச்சி நீங்கள் வந்து
சென்ட் தாமஸ்க்கு போயிடலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து அது 10:40 ட்ரெயின் நீங்கள் சப்போஸ் நீங்கள் சென்ட்ரல் வழியாக போகிறதா இருந்தால் அங்கே வந்து 10:15க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அப்புறம் அதை விட்டால் 45 மினிட்ஸ் கேப்பில் 11 o'clock தான் ட்ரெயின் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ எங்களுக்கு சென்ட் தாமஸ் போயிட்டு எனக்கு அங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரில. பார்ப்போம். அதுக்கு ஒருவேளை பேசாமல் நம்ம அர்ஷன் நம்ம ஏன் வந்து இங்கேருந்து பார்க் ஸ்டேஷன் போயிட்டு ஆமாம் அங்கேருந்து நம்ம வந்து போகிறத பற்றி யோசிக்கலாமா? ஆமாம் நாம் அங்கே பார்க்க ஸ்டேஷனில் போய் வந்து அங்கே போய் வந்து மாம்பழம் போகலாமா? போகலாம். மாம்பழம் போயிட்டு நம்ம இறங்கி இது பண்ணிடலாம். ஸோ நம்ம பார்த்தோன்னா தெரியாமல் டிக்கெட் இருக்கோம். அந்த பிளாட்ஃபார்ம் தான் போடணும். ஏசி இப்போயே நாங்கள் சென்ட் தாமஸ் 11 o'clock போனால் 11:15 போனால் கூட அங்கேருந்து எங்களால் எப்படி போக முடியும்? எங்களுக்கு வந்து சென்ட் தாமஸ்லேருந்து உங்களுக்கு இந்த ட்ரெயின் இருக்குது, நார்மல் சபர்பன் ட்ரெயின் இருக்குது. அதை பிடிச்சி மாம்பழம் போகலாம். இது இறங்கிக்கலாம். மாம்பழம் இறங்கிட்டு அங்கே இது பிடிச்சி போயிடலாங்க. சரி, ஓகே, பார்ப்போம். ரேபிடோ பைக் வச்சு அதுக்கு நம்ம அசோக் நகர் மெட்ரோ போயிட்டு வச்சுட்டா நம்ம போன வாரம் இதே மாதிரி எப்படி போனோமோ அதே மாதிரி தான் போக போகிறோம். பார்ப்போம். நாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏறி 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 அது வேணாடா, இது ஏறா. இந்த பக்கம் உட்காரு, வா உட்காரு. எல்லாம் உட்காரு. இப்படி உட்கார ஒரு ஆனந்தம் உனக்கு. சரி, ஓகே ரஷன், நம்ம இன்னைக்கு சென்ட் தாமஸ் வழியாக போயிட்டு ரேபிடோ பிடிச்சி போகலாம். பார்ப்போம். கட் பண்ணுறேன். கரெக்டாக 10:40 வந்துருச்சுங்க. 11:30 போதும். அது நம்ம இப்போதான் first time Saint Thomas Mount ஏறிக்கோ. ஃபர்ஸ்ட் டைம் தான் பாருங்க. நான் வந்து வேலைச்சேரியில் மட்டும் பார்த்தா அந்த ஷெட்வேன்னு பார்த்தா வந்து ஷெட்டு பார்த்தா வியானா வந்து ஷெட்டு பார்த்தா தாம்பரம் வேலைச்சேரி. அவங்க பாருங்க அந்த சைடு லெஃப்ட் சைடு ஆமாம், வேளச்சேரி ஸ்டேஷன் வருது. இங்கேருந்து சென்ட் தாமஸ் போகிறதுக்குள்ள 20 நிமிஷம் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸ்லோவாக தான் போவாங்க இங்கேருந்து. சென்ட் தாமஸில் நாங்கள் எப்படி போக போகிறோன்னு தெரியல. எதுவும் கிடைக்கலன்னா ரேபிடோ தான். எப்பட்றா அந்த பிரிட்ஜு? பார்த்து அர்ஷன், என்னாச்சு? பிரேக் போட்டாங்களா என்ன? இப்போ நாங்கள் வேளச்சேரி ஸ்டேஷன் வந்துட்டோம். எந்த ரூட்டாக போனோமோ அதே ரூட்டே வரும். திருப்பி இந்த பக்கம் தான் எக்ஸிட்டு, ஆப்போசிட் சைடு. அங்கே ஒரு ட்ரெயின் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பீச் போதா இல்லை டிரைவர் வீட்டுக்கு போகணுமா அப்படின்றது தெரியல. கடைசி ட்ரெயின் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் யாருமே இல்லை அதில். யாருமே இல்லை. இப்போதான் பேச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரியல் ஸ்டேஷன் நீங்கள் நாம் இப்போ நேரம் மாம்பழங்க அடங்கிட்டு அதுக்கும் நான் போட்டு பிடிச்சி அசோக் நகர் மெட்ரோ போடும். அதுக்கு வந்து அசோக் நகர் மெட்ரோவில் வந்து
இறங்கிட்டு அதுக்கு ஒன்று பைக் வச்சுட்டு பைக் வச்சு வீட்டுக்கு போகலாம். சரி ஓகே கைஸ். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் வந்து ஸ்லோவாக போதா. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்து எலிவேட்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்னன்னு தெரியல, வேலை ஏலச்சிலி தாண்டின உடனே ட்ரெயின் ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிருந்துங்க. என்னன்னே தெரியல, புது ரூட்டுன்றதுனால எங்கே ட்ராக் ஏதாவது ஆகிடப்போகுது, டீரைல் ஆகிடப்போகுதுன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பீட் எடுக்கிறாங்க. இப்போ வந்து உறுதி பக்கம் வருது. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து உறுதி பக்கம் யாருமே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி லாஸ்ட் ட்ரெயின் அதான் யாருமே இல்லை. இப்போ மட்டும்தான் அந்த சைடில் வந்து கம்மி பேர் யாருங்க இறங்காங்க. இப்போ மட்டும் அதான் வந்து அந்த மவுண்ட் அதான் யாருங்க போகிறோம். ஸோ நம்ம வந்து சேர்ந்து மவுண்ட் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு மெட்ரோ ரூட்டு. இது சோழிங்கநல்லூர் போகுது. மாதவரம்லேருந்து வடபழனியாக வந்து சோழிங்கநல்லூர் போகிறது. இது மடிப்பாக்கம், மேடவாக்கம், கூட்ரோடு அது வழியாக போகுதுன்னு நினைக்கிறேன். புது ரூட் இது. சென்ட் தாமஸில் கனெக்ட் ஆகுது. இது மட்டும் வந்துடுச்சுன்னா சென்ட் தாமஸ்லேயே ஒரு 4 ரூட்டுங்க. மெட்ரோ, எம்ஆர்டிஎஸ், ஆதம்பாக்கம், இந்த புது மெட்ரோ, அப்புறமா சபர்பன் ட்ரெயின் எல்லாமே ஒரு 4. இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் கிடையாது. இதை பாருங்க. நெருங்கிட்டோம் சென்ட் தாமஸோட எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன். அங்கேருந்து மெட்ரோ கண்டிப்பாக கிடைக்காது, 11 மணிக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ நாங்கள் சபர்பன் ட்ரெயினை பிடிச்சி வெஸ்ட் மாம்பலம் இறங்க போகிறோம். மாம்பலம் இறங்கி மாம்பலத்துலேருந்து போன வாரம் வந்த மாதிரியே ரேப்பிடோ பிடிச்சி வர போகிறோம். ஹர்ஷன் ஆமாடி கரெக்டு. இப்போ வந்து சென்ட் தாமஸ் இந்த ட்ராக் வந்து சேஞ்ச் பண்ணோம். சரி ஓகே, நம்ம இறங்கிட்டு பார்ப்போம். சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இதில் ஸ்லோ பண்ணுறாங்கன்னே தெரியல. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுறாங்க. ரொம்ப ஹைட்டாக இருக்குங்களா ட்ராக்கு இல்லை. இந்த இடம் வந்து ட்ராக் மாறுற இடம், அதனால வந்து ஃபாஸ்ட்டாக போனால் ஏதாவது ஆகிடும்னு சொல்லி ஸ்லோவாக போகிறாங்க நினைக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் நிறைய ட்ராக்காக மாறுது ஃபுல்லாக. ட்ராக் நிறைய மாறுதுடா. வேறு இங்கே வேறு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வந்துட்டோம் பேர். ஸ்டேஷன் அதான் ஸ்டேஷன். காய்ஸ் இங்கே பாருங்க. இப்போ வந்து கீழே வந்து சபர்பன் வரும். வெயிட் பண்ணுங்க. என்னடா ட்ரெயின் வருதுடா, சபர்பன் ட்ரெயின். சபர்பன் எங்கே வருது? சவுண்ட் வருது பேர். சவுண்டே வரல. அங்கே பேர்ரா போது பேர். காய்ஸ் அங்கே பாரு. கீழே வந்து கீழே வந்து சென்னை பீச் டு செங்கல்பட்டு லைன். மிடில் லைனில் வந்து சென்ட் தாமஸ் டு சென்னை பீச். எம்ஆர்டிஎஸ்
அதுக்கு ஒன்று மேலே ஒன்று மாதவரம் சோழிங்கநல்லூர் மெட்ரோ வந்துட்டோம். So guys, St. Thomas வந்துட்டோம். First time தான் St. Thomasக்கு பார்த்துருக்கோம் நம்ம. பாருங்க அப்படின்னா அந்த ட்ராக்லேருந்து வந்திருக்கோம். பேரிகேட் கொடுக்காங்க நம்ம பேரிகேட் கொடுக்காங்கம்மா அந்த இந்த போனால் இப்போ இங்கேருந்து சபர் பண்ணுறீங்க இருக்குங்களாம்மா மாம்பழம் போகிறதுக்கு இருக்குல்ல? எங்கே போகிறேன்? 11 o'clock க்ளோஸ் இருக்கு. இருக்கா 10 டைம் இது இருக்காது. இது உங்களுக்கு லாஸ்ட் ஒரு ட்ரெயின் தான் இருக்கு. வாடா இந்த ட்ரெயின் வந்து லிஃப்ட்டில் போய் பார்ப்போம். எக்ஸைட்டட்லாம் இருக்காங்க. குழந்தைங்களாம் பாப்பா அப்பா பண்ணுங்க. போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ட்ரெயின் இருக்கும். அதுவும் வந்து சபர் பண்ண எப்படி இங்கே சபர் பண்ணா இந்த பக்கம் தான் அங்கே அந்த பக்கம் இப்படி தான் போகணும். ஆமாம் சரியாக டைரக்ஷனு சரியாகவே இல்லை. விட்டானுங்க அவசரமாக பண்ணிட்டானுங்க. இந்த நேம் இவங்கெல்லாம் சரியாக பண்ணல. இறங்கலாம்ல. எங்களுக்கு இதுக்கு போகணும். இது இங்கே தான் எங்கே எந்த பிளாட்ஃபார்ம்ங்க? அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இறங்குறது? இதுதானா? அங்கே வந்து அங்கே ட்ரெயின் போகுது. இப்போ பாருங்க அது தாம்பரம் போகிற ட்ரெயின். பார்க் ஸ்டேஷன் ஏறி தான் அந்த ட்ரெயினில் நாங்கள் ஒரு வேளை மாம்பழம் இறங்கியிருப்போம். என்ன ஆப்ஷன்? இப்போ நாங்கள் வந்து இந்த சைடு ட்ரெயின் இறங்கணும். யாருமே கிடையாது. பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க எப்படி இருக்கு வியூ பாருங்க. சரி அஷன் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும்டா. எங்கே போய் புக் பண்ணுறது இல்லையடா? அழகான வியூ. நீங்க ஒரு கமெண்ட் சொல்லலாம். கைஸ் ட்ரெயின் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. எல்லா ட்ரெயினும் கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் தெரியல. ட்ராக் ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல. இப்போ நாங்கள் வந்து சென்ட் தாமஸ் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நடந்து வெளியில் போய் ரேப்பிடோ பிடிக்கலான்னு போகிறோம். பார்ப்போம். யாருமே கிடையாது ஸ்டேஷனில். யாருமே கிடையாது. ரேப்பிடோ அங்கிள் வந்து வருவாங்க. அதுக்கு வந்து 11 o'clock மெட்ரோ இல்லைல்ல. வேளச்சேரி மார்க்கம் டு வேளச்சேரி இது ஸ்டேஷன். இது எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறது. இது நமக்கு வந்து வெளியில் போகணும். ஓகே இந்த பாருங்கள் யாருமே இல்லை ஸ்டேஷனில். நாங்கள் வந்து கிளம்பி வெளியில் போகிறோம். யாருமே இல்லை. நாங்கள் ரேப்பிடோ புக் பண்ண போகிறோம். ரேப்பிடோ வருவானான்னு தெரியல. ஹர்ஷன் சொன்ன மாதிரியே நடந்து மெயின் ரோட்டுக்கு போயிட்டு பஸ்ஸு பிடிச்சி போயிடலாமா?
நர்ஷன் கைஸ் ஆன்சைட பார்த்தீங்கன்னா ஒரு மாதவரம் டூ ஷோலிங் அந்த ரூம் மெட்ரோ இருக்கும். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா பெருசாக ஜாங்ஷன் மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா எம்ஆர்டி ஸ்டேன் கிளம்பிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மெட்ரோபிளஸ் ஏகப்பட்டா லேட் ஆகிட்டு. அங்கே பாட்டு மெட்ரோபிளஸ்லாம் லேட் ஆகிடுது. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாம் இப்போ வந்து ராபிடோ இந்த அசோக் நகர் மெட்ரோவில் வந்து யாருக்கு வேணுவாங்க இப்போ பாருங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் மற்றதாக தான் லேட்டாக வருது. ஆனால் அதமா பிளான்லாம் ஒரு வேஸ்ட் ஆயிடுச்சு எல்லாம். பிளான் வேஸ்ட் ஆச்சு. ஆனால் ஒரு எதுக்காக வேஸ்ட் ஆயிடுச்சு முதல்ல குளிச்சுன்னு சாப்பாம தான் போனால் தான் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு போய் தான் அந்த சாப்பாம வாங்க தான் வந்து டைம் வந்து சேவ் ஆகிடும். ஸோ அதுக்கு எதாவது பிளான்னு ஸோ அந்த அடுத்த நாள் பார்த்துக்கலாம். ஸோ நாம் போனால் அசோக் நகரில் மெட்ரோவில் பார்த்துக்கலாம். கைஸ் இப்போ தான் நாங்கள் வந்து ராபிடோ விட்டு இறங்கணும். வந்து அசோக் நகர் ஸ்டேஷனில் வந்து இறங்கியிருக்கோம். இப்போ நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். 100 ரூபா பே பண்ணோம். மாம்பழத்தும் கிளம்பியிருந்தால் ஒரு 70 பே பண்ணியிருக்கலாம். 30 ரூபா டிஃப்ரென்ஸு. பரவாயில்ல, எல்லாம் ஒன்று தான். வண்டி கிடச்சிச்சு வர்றதுக்கு, அதுதான் முக்கியம். இல்லாட்டி அங்கேருந்து மெயின் ரோடு வரைக்கும் நடந்து அதுவே கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 1.5 to ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ்ஸு கிடச்சிதுன்னா நாங்கள் வந்து அசோக் நகர் வருவோம். வரத்துக்கு கூட்டமாக வரும். நிறைய செங்கல்பட்டு ட்ரெயினில் தான் கேன்சல் பண்ணிட்டாங்க, அதனால் கூட்டமாக வரும். சரிங்க, ஓகேங்க. அந்த வண்டி வந்துருச்சு. பைக் சொல்ல வச்சேன். பைக்கில் போகலாமா? ஸோ இங்கே பாருங்க, இதுதான் நாமளோட பைக். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பீச்சிலேருந்து கிளம்பும்போது லைட் ஹவுஸில் வந்து ஒரு 10:15 ஒரு ட்ரெயின் ஒன்று வருது. அதை மட்டும் பிடிச்சிருங்க. பிடிச்சி பார்க் ஸ்டேஷன் இறங்கிடுங்க. ஓகேங்களா? ஒரு 11 o'clock சென்ட் தாமஸ் பக்கம் போகிறதா இருந்தால் 11 o'clock அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், லாஸ்ட்டு 2 வாரமாக ட்ரெயினை மிஸ் பண்ணியாச்சு. சரி, ஓகே. வீட்டுக்கு வந்துவிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. பயத்திலே இருந்தோம். நாங்கள் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டு இறங்கின உடனே எப்படி வர்றதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம். ட்ரெயினும் கிடைக்கல. ஸோ அதனால் இப்போ ராபிடோக்கு ஹெல்ப் பண்ணதால் இங்கே வந்துவிட்டோம். ஒரு 100 rupeesல இங்கே அசோக் நகர் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் பைக் விட்டுருந்தோம். மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அங்கேருந்து பிடிச்சி நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். இப்போ நம்ம தம்பி சொல்லு தம்பி. உனக்கு இதை வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு உனக்கு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் டு அருண்குமார் ஜேம்ஸ் வாட் vlogs. ஓகேங்க, தம்பி சொன்ன மாதிரி செஞ்சுடுங்க.